ஹாய், இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. சாயந்தரமாக குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு கட்டைப்பை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னா சந்தைக்கு வாரம் வாரம் போயிடுவோம். செவ்வாய்க்கிழமை ஆனால் தான் இங்கே சந்தை. ஃபஸ்ட்டே ஒரு பாட்டி 1/4 கிலோ 20 ரூபான்னு சொல்லி பலாசொலை விற்றாங்க. பலாசொலையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே உள்ளே போனோம். பூலாம் வரும்போது தாங்க சாமிக்கு வாங்குவேன். ஏன்னா அடியில் வச்சா பூ நசுங்கிடும். அதனால் எண்ணெய் கத்திரிக்காய் வணக்கிறதுக்கு கத்திரிக்காய் இருந்துச்சு. அதை ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டு பக்கத்துலேயே அவரைக்காவும் கூறு கட்டி இருந்துச்சு. அது வந்து 20 ரூபா. அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் புளியாக இருந்துச்சு. அவங்க வந்து வியாபாரமே இல்லைன்னு சொன்னாங்களா, அதனால் அதில் ஒரு தட்டு இதில் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு 40 ரூபா காசு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வெங்காயம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் எனக்கு சின்ன வெங்காயம் தாங்க வேணும், பெரிய வெங்காயம் வேணாமா. அதனால் அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து 10 ரூபாய்க்கும், ரெண்டும் சேர்ந்து கொத்தமல்லி, புதினா இது சேர்ந்து 10 ரூபாய்க்கும் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. இதில் வந்து அதிகபட்சம் 20 ரூபா 10 ரூபா தாங்க கூறு. எனக்கு கூரில் வாங்குறது தான் பிடிக்கும். கிலோ கணக்கில் வாங்குறதுலாம் எனக்கு பிடிக்காதுங்க. நாங்கள் 3 பேர் தான், அதனால் கூர்லேயே நான் வாங்கிக்குவேன். தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனாங்க. இங்கே தான் வல்லாரைக்கீரை இதெல்லாம் வாங்கினேன். வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெண்களுக்கு கர்ப்பப்பையை வந்து வலுவூட்டும். இது முருங்கைக்காய் சீசனாக முருங்கைக்காயை வாங்கிட்டு, அடுத்து நாட்டு பாவக்காய். பாவக்காய் புளிக்குழம்பு வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் ஒரு பிளேட் வாங்கிட்டு சம்சா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.